ஜனநாயகன் படம் ரிலீஸுக்கு இங்கே ஹைகோர்ட்டில் தடை கொடுத்துட்டாங்க. ஹைகோர்ட்டு 2 நீதிபதி கொண்ட பெஞ்ச் அதை எதிர்த்து விஜய் படத்தோட தயாரிப்பாளர்கள், ஜனநாயகம் படத்தின் தயாரிப்பாளர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. ஏன் ஸ்டே கொடுத்தாங்க? தப்பு, ஸ்டே கொடுத்தது தப்பு அப்படின்னு போயிருக்காங்க. இது ஒரு சாதாரண படம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இது ஒன்றும் நாட்டு பிரச்சனை இல்லை, ஒரு மாநிலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இல்லை. அவங்க பாவம் பட தயாரிப்பாளர்கள் பணத்தை செலவு பண்ணிட்டாங்க, ரிலீஸ் ஆகலைன்னா எங்களுக்கு நஷ்டம் வரும்னு போடுறாங்க. இப்போ பிஜேபியை நம்ம குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தோம், அப்படி பண்ணுறாங்க. ஆனால் இந்த வழக்கில் யார் வரா? சாலிசிட்டர் ஜெனரல், மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் வந்து ஆஜராக போகிறாராம். தெரியுதா எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லைன்னு? இந்த இவ்வளவு கெடுதலும் பண்ணது யாருன்னு? நாட்டில் மிக முக்கிய பிரச்சனைக்கு தான் சாலிசிட்டர் ஜெனரல் வருவார். அவங்க வராங்கன்னா இதை பாதிக்கக்கூடிய, நாட்டை பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கும், இல்லைன்னா கொள்கை முடிவுகளில் பெரியதாக இருக்கும், அதுக்கு தான் வருவாங்க. இப்போ கவர்னர் பிரச்சனை, கவர்னருக்கு அதிகாரம் இருக்கா? ஜனாதிபதி வந்து இதை வந்துக்கிட்டு மசோதாக்களை சீக்கிரம் பண்ணணுமா, காலக்கெடு இருக்குது, இந்த மாதிரி கொள்கை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு சாலிசிட்டர் ஜெனரல் தலைமை வழக்கறிஞர் வருவாங்க. விஜயோட படம் சென்சார் இதுக்கு வந்து தலைமை வழக்கறிஞர் வராது, சாலிசிட்டர் ஜெனரல். அப்போ என்ன வேலை பண்ணுறாங்க பாருங்கள். பண்ணுங்கள். விஜய்க்கு நான் பிஜேபிக்கு என்ன சொல்கிறேன், சாலிசிட்டர் ஜெனரல் ரைட்டு உங்களுக்கு அப்பியர் ஆனார். நான் என்ன கேள்வி கேட்குறேன், இதே கனிமொழிக்கு 2G வந்ததை அப்போ இதே சாலிசிட்டர் ஜெனரல் போய் அப்பியர் ஆனாரா? சரி, இப்போ அதே கனிமொழிக்கு டெல்லி ஹைகோர்ட்டில் அப்பீல் இருக்க இந்த சாலிசிட்டர் ஜெனரல் அங்கே போய் பண்ணினாரா? தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சாரா? அதே பொன்முடி 3 வருஷம் தண்டனை, அவங்க மனைவிக்கும் தண்டனை. இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவர் வந்து பெயிலு ஜாமீன் வாங்குறதுக்காக போனார். அப்போ வந்து மத்திய அரசு வழக்கறிஞர் அட்டர்னி ஜெனரல் வாயவே திறக்கிறார். ஆக முக்கியமான விஷயங்கள், திமுகவை பாதிக்கக்கூடிய விஷயங்கள், மத்திய அரசாங்கம். இப்போ மத்திய அரசாங்கத்தில் இருந்தால் பாருங்கள், இதில் டாஸ்மாகில் அந்த 1050 கோடி ஊழல், இந்த வழக்கெல்லாம் ஸ்டே வாங்கிடுச்சுல. என்னைக்காச்சும் சாலிசிட்டர் ஜெனரல் வந்திருக்காரா? பொன்முடிக்கு அட்டர்னி ஜெனரல் வந்து வாயவே திறக்கலை. அப்போ திமுக சம்மந்தப்பட்ட எந்த வழக்கிலையும் சாலிசிட்டர் ஜெனரல் வந்ததில்லை, அட்டர்னி ஜெனரல் வந்தாலும் வாயை திறக்கிறது இல்லை. ஆனால் ஜனநாயகன் படம் ஒரு சாதாரண சென்சார் பிரச்சனை, அதுக்கு ஸ்டே கொடுத்துட்டாங்கன்னு பாவம் அந்த தயாரிப்பாளர் போகிறார். ஸ்டே எடுத்தால் தாங்க எங்களுக்கு பணம் கிடைக்கும், 400-500 கோடி செலவு பண்ணிட்டோன்னு பாவம் போய் நிற்கிறாங்க. அதுக்கு போய் தலைமை வழக்கறிஞர், மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல போகிறாருன்னா இது என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு புரியலை.